பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை வாரி வாரி வழங்கும் ஒரே அன்னை ஆதிசக்தி. ஆதிகோடி பீடம், பவித்ரபுரி சமஸ்தானம், பரமக்குடி மெயின் ரோட், குமரிக்குடி. அனைவரும் வருக, ஆதிசக்தியின் அருளை பெறுக. இன்னைக்கு பலரும் என்ன பேசுறாங்கன்னா, போலீஸ் பர்மிஷன் தரல, அரசு தொல்லை கொடுக்குது, மண்டபம் கிடைக்கல, இது எல்லாமே பொய். அந்த மாவட்ட செயலர் கேட்டால் காண்டாயிடுவோம். 2 நாள் வாடகை பாவம் கொடுக்கணும். இவங்க அங்கே உட்காந்துக்கிட்டு இந்த செய்தி தொடர்பாளன்ற போர்வையில் மண்டபம் கிடைக்கல. உங்களுக்கு என்ன நிலைமை? கிடைச்சுமே அவங்க போகலை, என்ன காரணம்? இவங்களுக்குள்ள பிரச்சனை. இந்த ஜானு இந்த தாவேக்காவை புதைக்குழிக்கு கொண்டு போகாமல் விடமாட்டார். எல்லாவற்றிலும் அவருடைய தலையீடு இருக்கு. அவரை மீறி எதுவும் பண்ண முடியல. அரசியல் ரீதியாக விஜய் மேலே ஏகப்பட்ட இது ஓடிக்கிட்டே இருக்கு. அதை பற்றி அவர் கவலைப்படுகிறாரா அப்படின்னு பார்த்தா கவலைப்பட்ட மாதிரி தெரியல. ஏன்னா அப்படி கவலைப்பட்டால் கரூருக்கு போயிருப்பார், அட்லீஸ்ட் நாமக்கலுக்கு போயிருப்பார். இன்னும் சில பேர் உருட்டுனாங்க பார்த்தீங்களா, ராமக்கல்லா வேண்டாம், நான் கரூரில் தான் சந்திப்பேன் கோவப்பட்டாராம். அப்புறம் எதுக்கு மகாபலிபுரத்தை சந்திக்கிறீங்க? அதுக்கு நாமக்கல்லே சந்திக்கலாமே. எங்கேயாவது ஒரு ஜனநாயகம் இருக்குது அந்த கட்சிக்குள்ளே. புஷியானந்த மாரி யாராவது இந்த விவகாரத்தில் புஷி அவர் சொல்கிறார்ல, தலைவர் என்ன நினைக்கிறாரோ அதே தான், புஷி என்ன நினைக்கிறாரோ அதுதான். ஏன் அவர் ஆளுங்களாக பார்த்து போட்டு வச்சுக்கிட்டு இன்றைக்கி கேடர்ஸு 30 வருஷம் உழைச்சவன் 20 வருஷம் உழைச்சவன்லாம் வெளியில் நிற்கிறான். இப்போ மீனவர்கள் வலுவாக இருக்கிற மாவட்டங்களில் மீனவரை சார்ந்தவர்களை போடணும். உங்களை தேடி வந்தாங்க காளியம்மாள். போட்டிங்கன்னா நீங்கள் கன்னியாகுமரி அந்த சைடெலாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். எங்கே பண்ணுறீங்க? அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் எதை பற்றியும் ஒரு இது இல்லாமல் இருக்கிறதுக்கு இப்படி தான் தோணும். நீங்கள் வெறும் கேஸ் மட்டும் போட்டு ரொம்ப அடிக்காமல் அப்படி விட்டுருந்தீங்கன்னா விஜயும் என்டிஏ பக்கம் போயிருக்க மாட்டாப்புல. பொதுமக்கள் மத்தியிலையும் இது இருக்கா. இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்ம அசிங்கப்படுத்தி சமூக வலைதளத்தில் கருத்தை உருவாக்குனா விஜய் மேலே கோபம் வரும்னு நினைக்கிறாங்க. அது பேக் ஃபயர் ஆகிடுச்சு எப்போவுமே. அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன், இவர்களை பற்றி ஜனங்களுடைய அபிப்பிராயம் தான் வெளிப்படுது. இவங்க எப்போவுமே இப்படி தான். நீங்கள் யோக்கியனா? இந்த கேள்வி ஜனங்கள்கிட்ட எப்போவுமே இருக்குது. நீ யோக்கியனா? நெல் முளைச்சிச்சே என்னங்கன்னு கேட்டால், போன ஆட்சியில் 3 இன்ச்சு, எங்கள் ஆட்சியில் 3/4 இன்ச்சுன்னா ஆனவன் தானே. நெல்லை ஏந்த வேண்டிய கைகளில் அந்த விவசாயிகளுடைய மழையினால் பாதிக்கப்பட்டவங்க 31 பேர் இறந்துருக்காங்க. இந்த நேரத்தில் தமிழக முதல்வர் அந்த விவசாயி அந்த நெல் மணிகளை கையை பிடிக்க வேண்டியவர் சினிமாக்காரன் கையை பிடிக்கிறான்னு போடுறாரு. என்ன மாதிரி அடி அது? சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு முத்துலைஃப் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். கரூர் மக்கள் சென்னைக்கு வந்துட்டு இருக்காங்க, விஜயை சந்தித்து ஆறுதல் பெறதுக்காக வராங்க. ஆறுதல் பெறவா ஆறுதல் சொல்லவா? ஆறுதல் பெற வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆறுதல் பெற ஆறுதல் வேண்டி நேராக அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். இது என்னன்னா, இந்த தமிழக அரசியலில் இது ஒரு புது விஷயம். தாவேக்கா அப்படின்னாலே புது விஷயம் பண்ணுறாங்க. நம்ம முன்னாடி ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு நீங்களே சொல்லியிருந்தீங்க. நான் சொல்ல ரொம்ப பேர் சொன்னாங்க, நிறைய பேர் சொன்னாங்க, விமர்சனம் வந்துச்சு. இப்போது அதே மாதிரி பண்ணுறாங்க. ஒரு இறந்தவங்களை அங்கே போய் பார்க்காம இங்கே கூப்பிட்டு ஒரு ஆறுதல் சொல்கிறாரு. என்ன ஆக போகுது சார் தாவேக்கா? தாவேக்கா என்ன ஆக போகுதுன்றது முன்னாடி இந்த நடைமுறைகள் பற்றி ரொம்ப, அதாவது நேற்று கூட ஒரு பதிவு போட்டிருந்தேன். என்னென்னா, இதை கூட கவர் பண்ணக்கூடாது, இது ஒரு தனி நிகழ்வு, தயவுசெய்து ஊடகத்தினர் யாரும் வர வேணாம். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஊடகத்தினர் வர வேணாம், நீங்கள் ஒரு இது வச்சு அவுட்டு கொடுக்கலாம்ல. ஊடகத்தினர் ஒளிபரப்பிட்டு போயிடுவாங்கல்ல, அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? சந்திக்கிறீங்க, அவங்க பேச போகிறாங்க, நீங்கள் பேச போகிறீங்க, அதை கூட என்ன மறைச்சி வச்சு என்ன பண்ண போகிறீங்க? ஒரு அரசியல் கட்சி எதில் ஸ்கோர் பண்ணுமோ அதை எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிக்கிட்டு, சரி நீங்கள் மற்ற வேலைகளெல்லாம் பண்ணியிருந்தீங்க, இரங்கல் கூட்டம் நடத்தியிருந்தீங்க, இவங்க நிர்வாகிகள் போய் அங்கே பார்த்துருந்தாங்க, இந்த மாதிரி ஏதாவது பல விஷயங்கள் நடந்திருந்தால் இது ஒரு தனியார் நிகழ்வுங்க, தனிப்பட்ட முறையில் சந்திக்க விரும்புகிறார், நீங்கள் வராதிங்க அப்படின்னா ரைட், ஏற்றுக்கலாம், நியாயம் இருக்குது. நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இந்த நிகழ்ச்சியும் போகிறீங்க, நாங்கள் இது இல்லை, அதை ஒளிபரப்பக்கூடாது அப்படின்னா என்ன நியாயம் அது? ஆனால் ஊடகங்கள் சுற்றி துரத்தி போயிட்டுருக்காங்க, டிஆர்பிக்காக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது இவர்கள் கட்சியில் யார் இந்த ஐடியா கொடுக்குறான்றது நம்ம ஆரம்பத்தில் டே 1லேருந்தே சொல்லியிருந்தோம். இது ஒரு கட்சிக்கான உட்கட்டமைப்பே இல்லை, இவர்கள் ஒரு அரசியல் கட்சியாகவே செயல்பட தெரியல, இவர்கள் நடைமுறை எல்லாமே தப்பாக இருக்குது, இவர்களுக்கு ஒன்றும் தெரியல,
யாராவது ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை கொண்டு போய் கட்சிக்குள்ளே நீ எல்லாத்தையும் தீர்மானி எந்த பைத்தியக்காரனும் விட மாட்டான். ஏன்னா ஸ்ட்ராட்டஜிஸ்டோடைய வேலையே வேறு. அவனுக்கு உனக்கு உள்ளே விடுறது சரியாக இருக்காது அப்படின்றதெல்லாம் சொன்னும் பொழுதுலாம் இவர்கள் தரப்பு வச்ச வாதம் அது கூட இவங்க தரப்பில் வைக்க மாட்டாங்க. இவங்களுக்கு வாடகைக்கு வெளியிலேருந்து வாய்கள் வரும். அந்த வாய்கள் என்ன நினச்சிட்டு இருக்கோன்னா என்றைக்காவது நம்ம ஒட்டிக்குவோம், நம்மளை சேர்த்துக்குவாங்கன்னு. அதுங்க தான் ஏறி அடிக்கும். ராஜாவை மிஞ்சிய விசுவாசிகள் மாதிரி. எங்களுக்கு கட்சி நடத்த தெரியும். நீங்கள் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து இப்படி பண்ணுங்கள், நீங்கள் வேணால் ஆலோசகராக வந்துடுறீங்களா, நீங்கள் என்ன புத்தி சொல்லுங்கள், எங்களுக்கு எப்படின்னு இயங்க தெரியும். இப்படியே அப்படியா போவாதப்பா, உன் வேலையை பார்த்துட்டு போயா, எனக்கு தெரியும் அப்படி இந்த மாதிரி பாணியில் தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதோடைய விளைவு லாஸ்ட்டில் கரூரில் வந்து விடிஞ்சுது. சரி, அதுக்கு பிறகாவது இவர் ஏதாவது இது பண்ணாருன்னா ஒன்றுமே கிடையாது. ஒரு சாதாரண மனிதர்கள் உங்களை எல்லா இடத்துலையும் வச்சு செய்கிறாங்க. எங்கேயுமே யாருமே நிர்வாகிகள் பதில் சொல்ல எதுவுமே பண்ணல, நிர்வாகிகள் அங்கே அனுப்பி பார்க்கல, எதுவுமே பண்ணல. சரி, அதற்கு பிறகு சட்டசபையிலே முதல் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். அதுக்கு எதிர்கட்சி தலைவரும் மற்றவர்களும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் உங்களுக்காக சண்டையை நீங்கள் போடவே இல்லை. உச்சநீதிமன்றம் அவர்களே இந்த விஷயத்தில் எல்லாத்தையும் ஆலோசித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுறாங்க. நீங்கள் கேட்டது வேறு, அவங்க உத்தரவிட்டது வேறு. ஆனால் அதை கூட ஒரு பெருசாக கொண்டாடுறதோ அதை பற்றி ஒரு இது பண்ணுறதோ எதுவுமே இல்லை. இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையுமே இவர்கள்ட்ட பிரச்சனை இருக்குது. ஏன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா, யாருக்கும் அனுபவம் இல்லாதவர்கள். ஒருத்தர் கூட அரசியல்வாதி கிடையாது, ஒருத்தர் கூட இது கிடையாது. மாநில பொதுச் செயலாளர் எதுக்குமே லாய்க்கில்லாத ஒரு மனிதர். வெறுமனே விஜயை கவர் பண்ணுறது, விஜயுடைய மனம் கொணாமல் நடந்துக்கிறது, இதுதான். அவர்கிட்ட எவ்வளோ ஃபெயில் இருக்குதுன்னு நம்ம திரும்ப திரும்ப சொன்னப்பெல்லாம் யாரும் இது பண்ணல. கட்சிக்குள்ளேயே ஆரம்பிக்கும் போதே நேர்மை ஊழலை எதிர்த்துன்னு சொல்லும் போதே அந்த கட்சிக்குள்ளேயே பல பிரச்சனைகள் வந்தது. பண விவகாரம், இந்த மாதிரிலாம் நியமனம் அதுன்னு. ரெண்டாவது, ஒரு மாநில பொதுச் செயலாளர்னால் தமிழ்நாட்டை ஃபுல்லாக தெரிஞ்சவராக இருக்கணும். எந்தெந்த மாவட்டத்தில் என்னென்ன இது இருக்குது, என்ன பிரத்யேக பிரச்சனை, எந்த கம்யூனிட்டி இருக்குது, அதில் என்ன பேஸில் நம்ம மாவட்ட செயலாளர் போடலாம், அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இது எதுவுமே அவருக்கு தெரியாது. எத்தனை மாவட்டம் இருக்குதுன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது அவருக்கு. அதுதான் அவர்கிட்ட இருக்கிற பிரச்சனை. இவரை கொண்டு போய் வச்சுக்கிட்டு இருக்காருன்னா, இப்போ எல்லா இடத்துலையும் என்னென்னா, நம்ம புஷியை திட்டுறோம், ஜானை திட்டுறோன்னா விமர்சனம் வைக்கிறோம், ஆதவ மேலே விமர்சனம் வைக்கிறோம், மற்றவங்க மேலே. ஆனால் பிரச்சனை எங்கன்னா விஜய்கிட்ட தான் இருக்குது. ஏன்பா இந்த இது இப்படி இருக்குது, இந்த ஹோட்டல் இப்படி இருக்குது, என்னையா அந்த கல்லாப்பேட்டில் உட்காரம் வரவன் பொருளாம் முறைச்சிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு அவனை திட்டுறது. சமையல் மாஸ்டர் என்னென்னா ஒன்றுமே சரியில்லை, சப்ளையர் என்னென்னா எனக்கு என்ன நடந்துக்கிறான், என்னையா ஹோட்டல்னா. இது எதுக்குமே யார் காரணம்? முதலாளி தான். முதலாளி கரெக்டாக இருந்தால் இவங்களை பார்த்துட்டு வேலையை விட்டு அனுப்பிடுவார், வேறு ஆளை போடுவதெல்லாம். ஆனால் இங்கே முதலாளி சரியில்லை, இதுதான் பிரச்சனை. அப்போ இதோடைய விளைவு தான் வந்தது. சரி, இப்போவாவது நீங்கள் ஏதாவது திருந்துவீங்க பண்ணுவீங்கன்னு பார்த்தா, கரூர் போகிறதுக்கே ஒரு மாதம் யோசித்தாங்க. யோசிச்சுட்டு போவாங்கன்னு பார்த்தா இங்கே வர வச்சு பண்ணுறாங்க. இதுக்கு அவங்க சொல்கிற காரணம், அவங்க கட்சிக்குள்ளேயே ஒரு மாபெரும் பத்திரிகையாளர் சிபிஐட்ட பர்மிஷன் கேட்கணும், இன்னொரு இவர் அவங்க சார்பாக பேசுகிற செய்தி தொடர்பாளர் உச்சநீதிமன்றத்தில் போய் பர்மிஷன் வாங்கணும். ஏன்னா சிபிஐ எஸ்ஐடிலாம் உச்சநீதிமன்றம் தான் உத்தரவு போட்டது. அப்புறம் வந்து மற்ற செய்தி தொடர்பாளர்கள் மற்றவர்கள் போலீஸில் பர்மிஷன் கேட்டாங்க, கொடுக்கல. அரசு பல வகைகளில் முட்டுக்கட்டி போட்டது. இது எதுவுமே கிடையாது. நீங்கள் இங்கே டிஜிபிட்ட கேட்ட உடனே எஸ்பியை போய் பார்த்து பர்மிஷன் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டாங்க. பர்மிஷன் வாங்கினா எப்படி போனோம்? இந்த மண்டபம் பார்த்துருக்காங்க, இத்தனாம் தேதி இந்த மாதிரி இது பர்மிஷன் கொடுங்க. நீங்கள் கொடுக்கலன்னா அப்புறம் கதை. ஆனால் அவர்கள் இந்த பிரச்சனைக்கு பிறகு இவர்கள் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்ம தடை பண்ணக்கூடாதுன்னு ரெடியாக தான் இருந்தாங்க கொடுக்கறதுக்கு. கேட்கலையே, கேட்காமையே அனுமதி கொடுக்கல, அரசு தொல்லை கொடுக்குதுன்னா நம்ம எப்போவுமே ஒரு நியாயத்தை பேசணும். நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒன்றுமே பண்ணல. மண்டபத்தை நேற்று முந்தானது சாட்டர்டே சண்டே மண்டபத்தை ரெடி பண்ணி வைங்கன்னு இங்கேருந்து புஷி அந்த மாவட்ட செயலர் சொல்ல, அவர் ஏற்கனவே பேசி ரெடி பண்ணி வச்சிட்டாரு. இது முகூர்த்த மாதம், புரட்டாசி முடிஞ்சு முகூர்த்தம் ஆரம்பிச்சிச்சு, முகூர்த்த நாட்கள். இந்த மாதிரி பண்ணோன்னே அவர் என்ன பண்ணிட்டாரு, பிடிச்சி வச்சிட்டாரு. பிடிச்சி வச்சுட்டு எங்கள் ஃபோன் பண்ணுறாரு, யாரும் ஃபோன் எடுக்கலை, எதுவும் பண்ணல. லாஸ்ட்டில் ரெண்டும் கட்டா நான் போய் போலீஸ்லேயும் பர்மிஷன் வாங்கலை. கடைசியில் மண்டப ஓனரு, ஒன்றால் எனக்கு 2 நாள் நஷ்டம், 50%. அதே பொதுவாக தானே, கல்யாணமே புக் பண்ணி கேன்சல் ஆச்சுன்னா 50% முதல்ல வாங்கிடுவாங்க, அட்வான்ஸ் போயிடும், போச்சு. இப்போ மாவட்ட செயலர் மட்டும் முடிக்கிறார். இது மாதிரி எதுலேயுமே திட்டமிடலோ எதுவுமே இல்லாமல் இன்னைக்கு கொண்டு வந்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி காரணங்களை சொல்கிறாங்க. அரசியல் ரீதியாக விஜய் மேலே ஏகப்பட்ட இது ஓடிக்கிட்டே இருக்குது. அதை பற்றி அவர் கவலைப்படுகிறாரா அப்படின்னு பார்த்தா கவலைப்பட்ட மாதிரி தெரில. ஏன்னா அப்படி கவலைப்பட்டால் கரூருக்கு போயிருப்பார்.
அட்லீஸ்ட் நாமக்கலுக்கு போயிருப்பார். இன்னும் சில பேர் உருட்டுனாங்க பார்த்தீங்களா, நாமக்கல்லா வேண்டாம், நான் கரூரில் தான் சந்திப்பேன் கோவப்பட்டாராம். அப்புறம் எதுக்கு மகாபலிபுரத்தை சந்திக்கிறீங்க, அதுக்கு நாமக்கல்லே சந்திக்கலாமே. அதனால் இவருக்கு இன்னும் பொது வழியில் வர்றதில் தயக்கம் இருக்குது, பேசுறதில் தயக்கம் இருக்குது. இந்த தயக்கத்தெல்லாம் வச்சுக்கலாம் நீங்கள் இதுக்கெல்லாம் வரவே இல்லை. கரெக்டாக அந்த 1 மாதம் ஆச்சு. செப்டம்பர் 27 நடந்தது, இன்னைக்கு அக்டோபர் 27. கரெக்டாக அந்த 1 மந்த் கேப்பில் பண்ணுறாங்க. 1 மாதமும் போகலை. இப்போது அந்த விஜய் ரசிகர்கள் தொண்டர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, போகாததுக்கு ஏதோ காரணம் இருக்கும், ஏதோ தடை பண்ணுறாங்க, காவல்துறை அந்த மாதிரி தடையெல்லாம் இருக்குது, அதனால தான் இவர் போகலை, இல்லாட்டி இவர் போகாமல் இருப்பாரா, எங்கள் அண்ணா போய் பார்த்துருப்பார் அப்படிங்கிறாங்க. நான் வந்து காவல்துறையில் விசாரித்த வரையிலும் அவர்கள் சொல்கிறது பர்மிஷனும் வந்து வாங்கலை சார், கேட்கவே இல்லை சார். கேட்டால் நாங்கள் கொடுக்குறது ரெடியாக இருந்தோம், அதெல்லாம் சொல்லிட்டாங்க எங்களுக்கு, கேட்டால் கொடுத்துடணும் அப்படின்னு. அவங்க தான் எங்களுக்கு தகவல் சொல்கிறாங்க. ஏங்க மண்டபத்தை பிடிச்சி வச்சுருக்காங்க, ஆனால் பர்மிஷன் கேட்க வரல. கரூரில் மண்டபம், கரூரில் விஜயபாஸ்கர் மூலிமா சொல்லி இவங்க சொன்னாங்களே அவர் கொடுக்க வேணான்னு சொல்லிட்டா இவர் தடுத்துட்டாருன்னு, தடுக்க தான் செய்வாங்க. அங்கே ஈக்குவலாக இருக்கார்ல விஜயபாஸ்கர், அங்கெல்லாம் பேசி அண்ணாமலை இருக்குன்னு சொன்னார், வருதா மண்டபம் கேட்டால் நம்ம ஆட்கள் மண்டபம் தான் கொடுங்கன்னு. அப்போ இந்த மாதிரி இது பண்ணி கரூரில் பிடிச்சிட்டாங்க. மண்டபம் 2 நாள் லாக் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. பர்மிஷன் வாங்கி தான் போயிருப்பாங்க. இவங்களுக்குள்ள பிரச்சனை இந்த ஜானு இந்த தாவேக்காவை புதைக்குழிக்கு கொண்டு போகாமல் விடமாட்டார். எல்லாவற்றிலும் அவருடைய தலையீடு இருக்குது, அவரை மீறி எதுவும் பண்ண முடியல. சரி, இது ஓகே. எப்பவுமே இதே விமர்சனம் தான் வருது, அவர் வந்து ஸ்ட்ராட்டஜி சரியில்லை, அவருடைய செயல்னால தாவேக்கா அடிபடுது. விஜய் என்ன சார் பண்ணுறாரு, ஏன் ஒரு முடிவு எடுக்க மாட்டாரு? அதான் நான் முதல்ல சொன்னேன்ல, மேனேஜர் சரியில்லை, சமையல்கார் சரியில்லை, சப்ளையர் முறைக்கிறான் கஸ்டமரை, இதெல்லாம் சொன்னால் இப்போ சப்ளையர் முறைக்கிறான்னா மேனேஜர் நடவடிக்கை எடுக்கலாம், மேனேஜரே சரியில்லைன்னா முதலாளி தான் நடவடிக்கை எடுக்கணும். மேனேஜரும் சரக்கு மாஸ்டரும் சேர்ந்துக்கிட்டு ஹோட்டலையே காலி பண்ணுறாங்க நம்ம சொல்கிறோம். இப்படியே போச்சுன்னா உங்கள் ஹோட்டல் போயிடுங்க அப்படின்னு சொல்கிறோம். முதலாளி அதை பற்றியும் கண்டுக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா சரக்கு மாஸ்டர் முதலாளி நம்ம மாதிரி சாப்பாடு மாதிரி வேறு லெவல் நம்ம சாப்பாடுன்றாரு. மேனேஜரு நம்ம இதுக்கு அப்படி கூட்டம் அலம்போதுது அப்படின்றாரு. முதலாளி அப்படியா அப்படின்னு நம்பினுக்கிறாரு. என்ன பண்ண முடியும்? நம்ம தான் முதலமைச்சர்னு சொல்லியிருந்தாங்க, இப்போ அது இல்லைன்னு தெரியுது. அப்போவே நம்மளாம் இல்லைன்னு சொன்னோம், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. தமிழக சரித்திரத்தை பொறுத்த வரைக்கும் இனி ஒரு கட்சி தனியாக நின்றுலாம் ஆட்சியை பிடிக்க முடியாது அப்படின்னு சொன்னோம். சரி, அப்படி ஆட்சியை தனியாக நின்று பிடிக்கணும்னா அந்த அளவுக்கு செல்வாக்கு உட்கட்டமைப்பு இருக்கணும். இப்போ ஜெயலலிதாவுக்கு செல்வாக்கும் இருந்தது, கட்டமைப்பும் இருந்தது. அவங்க தனியாக நின்று 2016 பண்ணாங்க. ஆனால் அதுக்கு அவங்க வேறு சில வேலைகள்லாம் பண்ணாங்க. திமுக கூட்டணியை உடச்சி மக்கள் நல கூட்டணியை உருவாக்குனாங்க. அதை தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க உளவுத்துறை மற்ற இதெல்லாம் பயன்படுத்தினாங்க. அந்த சூழ்நிலையை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டாங்க. வெறுமனே ஏடிஎம்கே மட்டும் தனியாக நின்று ஜெயிக்கலை. இப்படி ஒரு இதை பிரித்து இந்த 2024 இவங்க பண்ணாங்கல்ல, என்டிஏ உடச்சி விட்டாங்க. உடைச்சதுனால இவங்களுக்கு 2ஆக பிளந்துச்சு எதிர்ப்பு. இவங்க ஈஸியாக சென்டம் அடித்தாங்க. அந்த மாதிரி இருந்தால்தான் நீங்கள் தனியாக வர முடியும். இப்போ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் தாவேக்காக்கு எந்த உட்கட்டமைப்பும் இல்லாமல் நீங்கள் என்ன ஒரு சாதாரண விஷயம், இறந்து போனவங்களுக்கு ஒரு இரங்கல் கூட்டம் நடத்துனீங்களா? 20 லட்ச ரூபா அவங்களுக்கு கொடுத்தீங்க, ரைட்டு. கட்சி சார்பாக ஒரு இரங்கல் கூட்டம் இல்லாட்டி விஜய் வந்தால் பிறகு, இந்த பொதுச் செயலாளர்லாம் வந்தால் பிறகு, இந்த தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வந்தால் பிறகு டக்குன்னு எல்லா மாவட்ட நிர்வாகிகள், அணி நிர்வாகிகள் எல்லாரையும் அழைச்சி இதே மாதிரி ஒரு கூட்டம் நடத்தி அந்த கூட்டத்தில் ஆலோசனை ரகசியமாக கூட நடத்திட்டு அதனுடைய முடிவுகளை யாராவது ஒருத்தர் இந்த மாதிரிலாம் நாங்கள் பேசிடுவோம், கூட்டத்தில் மாதிரிலாம் வந்துச்சு, இப்படி நாங்கள் முடிவு எடுத்துருவோம், அடுத்தது இப்படி போவோம். இதான நடைமுறை. எதுவுமே இல்லை. நீங்கள் ஒரு ஆலோசனை, ஒரு கட்சின்னு அமைப்புனா பேசணும், கூட்டம் நடத்தணும், மாவட்டத்தில் இருக்கவங்களுக்கு நீங்கள் எதாவது சொல்லணும்ல, உங்களுடைய செய்தி தொடர்பாளருக்கு எதாவது சொல்லணும்ல. இப்போ பேசுகிறவங்கெல்லாம் அடித்து ஊற்றினுக்கிறாங்க. அதுலேயும் பலர் வந்து கட்சியிலே கிடையாது. இவங்களுக்கு என்னன்னா சேனல்களுக்கு யாராவது பேசுறது தேவையில்லை, அவனை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு என்னமோ அவர் கண்டுபிடிச்ச மாதிரி பேசுவார். விஜய் கூட வந்து பார்த்துட்டு வந்த மாதிரி. ஓ அப்படியா, அப்படி என்னால் இப்படி நடக்குமோ, ஓ அப்படி சொல்கிறீர்களா, இந்த மாதிரி பாவம் இவரை மாதிரி தான் ஆகிறோம். கேட்டுக்கு வெளியே தான் அவருக்கு என்ன தெரியும்? இல்லை யார்ட்டையாவது கேட்டு இப்படி தாங்க முடிவு எடுத்துருக்காங்க, அதான் தெரியுமா? ஒன்றும் தெரியாது. அவர் முட்டு கொடுக்கறதுக்கு என்னென்ன அடிச்சு விட முடியுமோ. இன்றைக்கி பலரும் என்ன பேசுகிறாங்கன்னா, போலீஸ் பர்மிஷன் தரல, அரசு தொல்லை கொடுக்குது, மண்டபம் கிடைக்கல, இது எல்லாமே பொய். அந்த மாவட்ட செயலர் கேட்டால் காண்டாயிடுவோம். 2 நாள் வாடகை இப்போ அவன் கொடுக்கணும். இவனுங்க அங்கே உட்காந்துக்கிட்டு இந்த செய்தி தொடர்பாளன்ற போர்வையில் மண்டபம் கிடைக்கல. ஆனால் உங்களுக்கு என்ன நிலைமை? ஏன் கிடைச்சுமே அவங்க போகலை, என்ன காரணம்? அதான் நான் ஆரம்பத்தில் சொல்கிறேன், இவர்கள் எதில் தான் ஏன் இரங்கல் கூட்டம் நடத்தலை,
ஏன் மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் வச்சு ஆலோசனை கூட்டம் நடத்தலை? அடுத்து என்ன செய்யணும்னு நடத்தணும்ல. நடந்துச்சுப்பா, வெளியெல்லாம் இப்படி பேசுகிறாங்க, இப்படி அடிக்கிறாங்க, ஏடிஎம்கே இது பண்ணுதுன்னு எதாவது பண்ணோம்ல. சரிப்பா, இப்போ என்டிஏ கூட்டணிக்கு பேசிக்கிட்டு இருக்கிறோம். என்டிஏ கூட்டணி போகிறது பெஸ்ட்டா, நம்ம தனிச்சு நிற்கலாமா, என்ன பண்ணலாம்? மாவட்டம் முழுதும் நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசினா தானே அவன் தானே கிரவுண்ட் ரியாலிட்டி, அவன் தானே சொல்லுவான். ஆனால் இந்த மாதிரி நிற்கலாண்ணே, நம்ம கரெக்டு, கீழே நிற்கலாம், இது ஏடிஎம் கூட்டணினா தான் கரெக்டாக இருக்கும், அதில் எதாவது சொல்லுவான்ல. எங்கேயாவது ஒரு ஜனநாயகம் இருக்குது அந்த கட்சிக்குள்ளே. புஷி ஆனந்த மாரி யாராவது இந்த விவகாரத்தில் புஷி அவர் என்ன அவர் சொல்கிறார்ல, தலைவர் என்ன நினைக்கிறாரோ அதே தான், புஷி என்ன நினைக்கிறாரோ அதுதான். ஏன் அவர் ஆளுங்களாக பார்த்து போட்டு வச்சுக்கிட்டு இன்றைக்கி கேடர்ஸு 30 வருஷம் உழைச்சவன் 20 வருஷம் உழைச்சவன்லாம் வெளியில் நிற்கிறான். அப்புறம் சில மாவட்டங்களில் சில கம்யூனிட்டிகளுக்கு ஒரு இது கொடுக்கணும், அந்த இது கொடுத்தா தான் அது கட்சி நடத்த முடியும். எல்லா மாவட்டத்திலும் பாருங்கள், இங்கே கொண்டு போய் தேவர் கம்யூனிட்டி இதை போட முடியாது, கடலூர் விழுப்புரம் அங்கெல்லாம். தென் மாவட்டங்களில் கொண்டு போய் வன்னியர் கம்யூனிட்டியோ இல்லை வேறு எதோ போட முடியாது. இங்கே கொங்கில் கொண்டு போயிட்டு முக்குளத்தூர் கம்யூனிட்டி எதுவும் போட முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதுக்கு அந்தந்த லோக்கலில் லீடர்ஸ் வருவாங்க, சிறுபான்மையினர் லீடர் வருவாங்க, கம்யூனிட்டி சார்ந்தவர்கள் வருவாங்க, இல்லாட்டி மைனாரிட்டி கம்யூனிட்டி இருக்கும், அவங்களால எந்த பாதிப்பும் வராது, எல்லாரும் அவனுக்கு ஓட்டு போடுவோம். அந்த மாதிரி இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் யோசிச்சு தான் எல்லா அரசியல் கட்சியும் நடத்திக்கிட்டு இருக்குது. சும்மா ஜாதி கீதின்னு பஜனெல்லாம் பாடிக்கிட்டு இருக்க முடியாது. இதுதான் யதார்த்தம், இதுதான் ரியாலிட்டி. அப்போ இதை புரிஞ்சவங்க தான் கட்சி நடத்த முடியும். அப்போ இதை பற்றி இவருக்கு தெரியுமா? இப்போ மீனவர்கள் வலுவாக இருக்கிற மாவட்டங்களில் மீனவரை சார்ந்தவர்களை போடணும். உங்களை தேடி வந்தாங்க காளியம்மாள், போட்டிங்கன்னா நீங்கள் கன்னியாகுமரி அந்த சைடெலாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். எங்கே பண்ணுறீங்க? அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் எதை பற்றியும் ஒரு இது இல்லாமல் இருக்கிறவருக்கு இப்படி தான் தோணும். நீங்கள் பண்ணுங்கப்பா, நீங்கள் சொல்லுங்கள், நான் வர்றேன், அவ்வளோதான். அதான் விஜயோட மனம். ஆமாம், நான் என்ன கேட்குறேன், அவர் வந்தால் கூட்டம் சேரும், அப்படி பண்ணோன்றாங்கல்ல. இன்றைக்கி போனார்ல, பார்த்தீங்களா விஷுவலு? ஒரு பைக் கூட வந்ததா? ஏன் வரல? அவங்க ப்ரைவேட்டாக பண்ணுறதுனால. இவ்வளோ நாளாக அதானே பண்ணியிருந்தாங்க, ஏன் வரல? இவர்கள் தான் உருவாக்குகிறார்கள். புஷி கூப்பிட்டு ஸ்ட்ரிக்டாக யாரும் வரக்கூடாதுன்னு யாரும் வரல. புஷி பார்த்து எல்லாம் பைக்கெலாம் தூக்கிடுவாங்க, முன்னாடி பின்னாடி இப்படி போங்க இப்படி வாங்கன்னா வருவாங்க. நம்மக்கிட்ட என்ன படம் காட்டுவாங்க, ஸ்தம்பிக்குது. சென்னையில் ஏன் ஸ்தம்பிக்கலன்னு கேட்டால் அது பதில் வராது. சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினார், அன்றைக்கி ஸ்தம்பிச்சிருக்கணும்ல. குறைந்தபட்சம் நீங்கள் அங்கே கரூரில் அவ்வளோ கூட்டம் வந்ததில்ல, அந்த கூட்டம் ஏன் சென்னை ஆர்ப்பாட்டத்தில் வரல? வெறும் 8000 to 10,000 பேர் மட்டும் ஏன் வந்தாங்க? சென்னையிலே 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இப்போ இதுலையாச்சும் ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்கலாம், இந்த கூட்டம் சேர வேணாம் அப்படிங்கிற நடவடிக்கை இருக்கலாம்ல சார்? இது தானே சொன்னோம் ஆரம்பத்தில் இருந்து. நீங்கள் போனீங்கன்னா பிரச்சார கூட்டம் நடத்துங்க, இந்த ரோட் ஷோ பண்ணாதீங்க. பொதுமக்கள் முதல்ல கடுப்பானாங்கன்னா உங்கள் மேலே தான் கோபம் திரும்பும். இது இந்த சில்லுண்டி வேலை மாதிரி தானே பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, அதை வேணாம் தானே சொன்னோம். சார், இப்போது இந்த பொதுமக்கள் கொஞ்சம் கோபமாவாங்க சொல்கிறீங்க. நம்ம பார்த்த வரைக்கும் விஜய் ரசிகர்கள், இந்த கொஞ்சம் பொது ஜனங்கள் எல்லாருமே விஜய் பாவம்ப்பா, அவருக்கு என்ன தெரியும், அவருக்கு நான் இன்னும் ஆதரவு தரோன்னு இனிமே பேசுகிறாங்க சார். நீங்கள் 2 விஷயத்த ஒன்றாக்குறீங்க. நான் சொல்கிறது இவங்க ரோட் ஷோ இந்த மாதிரி கூட்டு போகிறது இல்லை. இப்போ நான் இந்த விஷயம் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் ஆதரவு தெரிவிக்கிறேன். இந்த விவகாரம் வேறு, அது வேறு. இல்லை, கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு ஆதரவு வருது. கரூர் சம்பவம் அதுதான் சொல்கிறேன், சிம்பத்தி ஆதரவு. நான் சொல்கிறது ரோட் ஷோ இந்த மாதிரி போனீங்கன்னா ஜனங்களுக்கு தொல்லை கொடுத்தீங்கன்னா ஜனங்களுக்கு கோபம் வரும். இவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது கோபம் வரும். இவர் இப்படியே எந்த விபத்தும் இல்லாமல் இப்படியே நடத்தியிருந்தாருன்னா அந்த கோபம் கடுங்கோபமாக மாறி இருக்கும். என்னங்க ஊர் ஊராக போக எல்லா இடத்துலையும் போயிட்டு எல்லா கடைகளுக்கு நாசம் பண்ணுறது, பில்டிங் மேலே இது பண்ணுறது, பொதுமக்களுக்கு இடையூறு, ஹைவேஸில் எனக்கு என்னென்னு போகிறது, அதுக்கு இவரே உட்காந்து ஆட்டின்னு காட்டிக்கிட்டு வர்றது, வரும்போதே கூட்டத்தை கூப்பிட்டு வர்றது. நாளைக்கு பாருங்கள், இதே விஜய் பாருங்கள், நீங்கள் பிரச்சாரம் ஏதாவது வந்தால் எப்படி வருவார்னு பாருங்கள். ஒழுங்காக ஒழுங்காக போவார். இதை ஏன் பண்ண மாட்டேங்கிறீன்ற பொதுமக்களுக்கு தொல்லை கொடுக்காமல் இருக்கணும். நீங்கள் இதை கேட்டிங்கல்ல, ஏன் இப்போ அனுதாபம்னு, அது வேறு. அது விஜயை இந்த சம்பவத்தில் பெரும் குற்றவாளியாக மாற்றி அவரை தனிப்பட்ட முறையில் அவரை பெண் பித்தர், குடியாரர், எதுக்கும் உதவாதவர், அது இதுன்னு கொண்டு போய் அவமானப்படுத்துனாங்கல்ல. அதுக்கு ஜனங்களுக்கு அவர் மேலே என்னையா பண்ணார் அவர்? அப்போ உங்களுக்கெல்லாம் அக்கறை இது இல்லையா, பொறுப்பு இல்லையா? அவருக்கு மட்டும்தான் காரணமா? அவர் என்ன பண்ணுவார்? அப்படி திரும்பிச்சு. அது என்ன காரணம்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, எம்ஜிஆரை இவங்க படாத பாடுபடுத்தினாங்கல்ல, அந்த கோபம் ஜனங்களுக்கு திமுக அந்த வேலையை தான் பண்ணோம் அப்படின்னு. அடுத்து ஜெயலலிதாவை பண்ணது இல்லை, இவங்க மேலே தப்பு இருக்குல்ல, அது யாருக்கும் புரியலையே. தாவேக மேலே தப்பு இருக்குல்ல. ஆமாம் இருக்கு, அது ஏன் புரிய மாட்டேங்குது மக்களுக்கு? ஆஹா, நீங்கள் தப்பு ஒரு இது இன்சிடென்ட் நடக்குதுல்ல, அதில் யார் தப்பு ரைட்டுன்னு இருக்குல்ல,
அதை தானே வச்சு ஜனங்க பார்ப்பாங்க. நீங்கள் வெறும் கேஸ் மட்டும் போட்டு ரொம்ப அடிக்காமல் அப்படி விட்டுருந்தீங்கன்னா விஜயும் என்டிஏ பக்கம் போயிருக்க மாட்டாப்புல. பொதுமக்கள் மத்தியிலையும் இது இருக்கா. இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்ம அசிங்கப்படுத்தி சமூக வலைதளத்தில் கருத்தை உருவாக்குனா விஜய் மேலே கோபம் வரும்னு நினைக்கிறாங்க. அது பேக் ஃபயர் ஆகிடுச்சு எப்போவுமே. அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன், இவர்களை பற்றி ஜனங்களுடைய அபிப்பிராயம் தான் வெளிப்படுது. இவங்க எப்போவுமே இப்படி தான். நீங்கள் என்ன யோக்கியனா? இந்த கேள்வி ஜனங்கள்கிட்ட எப்போவுமே இருக்குது. நீ யோக்கியனா? எம்ஜிஆரை சொல்கிற, எம்ஜிஆரை பயன்படுத்தி தானே வளர்ந்தீங்க, அவர் எவ்வளோ பெரிய நல்ல மனுஷன், அவரை போய் இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு பெண்களுடைய ஆதரவு எம்ஜிஆருக்கு என்றும் இல்லாத அளவு கூடு போச்சு. அடுத்தது என்ன, ஜெயலலிதா. இப்போ ஒரு லேடி ஏதோ பண்ணாங்க, இந்த சசிகலா அவங்களோட சேர்ந்து ஏதோ ஒரு ஆடாத ஆட்டம் ஆடிட்டாங்க, அதுக்கு தான் ஆட்சியே போச்சு. அவங்களே தோற்று போயிட்டாங்க. அவங்க போய் கைது பண்ணுறீங்களேயா, ஜெயிலில் போடுறீங்களே, அவங்க வீட்டுக்குள்ளே பூந்து ஃபோட்டோலாம் எடுத்து போடுறீங்களே, யார் வீட்டிலையா பட்டு சேலை இல்லை, யார் வீட்டில் நகை இல்லை, என்னையா நியாயம்? அந்த மாதிரி வெளியே வந்தோன்னா நகையே போட மாட்டேன்ட்டாங்க. அப்போ அப்படியே 2 மடங்கு அவங்களுக்கு ஆதரவு பெருகிடுச்சு. இவர்கள் பண்ண கூத்து இருக்குல்ல, இவங்க வேலையே இதுதான். நான் அதே தான் சொல்கிறேன். ஜெயலலிதா மேலே வழக்கு போட்டு விட்டுருக்கலாம், ஆட்சியை கவனம் செலுத்த போயிருக்கலாம். ஆனால் அடின்னு அடிக்கணும், ஜெயலலிதா ஊற்றி உள்ளே போடணும்னு எடுத்தோடனே ஜெயலலிதா மேலே அனுதாபம் கூடிச்சு. ஏன்னா நீங்கள் அப்படிப்பட்ட ஆளுங்க. அந்த கோபம் ஜனங்கள் இருக்குல்ல, எம்ஜிஆரை பண்ணல எவ்வளோ, நீங்கள் அப்படி தான் பண்ணுவீங்க, நீங்கள் இன்னும் யோக்கியமா இப்படி வந்துடுச்சு. அப்போ அந்த இதில் கோபம்லாம் அனுதாபமாக ஜெயலலிதா மேலே மாறிச்சு. விஜயகாந்த் இல்லாதெல்லாம் பண்ணாங்க, குடிகாரம் அது இதுன்னு. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு கட்டத்து மேலே விஜயகாந்த் மேலே பரிவு வந்துச்சு, இவனும் யோக்கியமாக அவங்க அப்படின்றது மாறிடுச்சு. விஜயகாந்தை இவங்களே கொண்டு போய் ஜெயலலிதாட்ட தள்ளி விட்டாங்க. அவர் இதுக்கு மேலே இவங்களை இது பண்ண முடியாதுன்ட்டு ஜெயலலிதா கொடுப்போம். அப்புறம் ஜெயலலிதாட்ட கிடச்ச மோசமான அனுபவம், திமுகட்ட வரத்துக்கு ரெடியாக இருந்தார். இவங்க மறுபடியும் இந்த வேலையை லைட்டாக ஆரம்பித்தாங்கல்ல, அவர் உஷாராயிட்டார். அந்த நேரத்தில் கரெக்டாக ஆப்ரேட் பண்ணி நீங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னா அப்படி போயிட்டார். அப்போ இவர்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சமாக அடிச்சுட்டு விட்றதில்ல, ஓவராக பண்ணும் பொழுது நீங்கள் ரோட்டில் ஒருத்தனை போட்டு ஏதோ தப்பு பண்ணிட்டான்னு ஒரு 2 தட்டி அனுப்பிச்சிங்கன்னா ஜனங்களுக்கும் இது அவன் மேலே கோவம் இருக்கும். கிடைச்சாண்டான்னு போட்டு அவனை திருப்பி அடிச்சுக்கிட்டு திட்டிக்கிட்டு மறுபடியும் அடிச்சுக்கிட்டு மறுபடியும் திட்டிகிட்டு இருந்தானா ஆகும். ஓ முடியா, அவன் தான் தப்பு பண்ணிட்டான்னு தெரியல, சும்மா போட்டு நீ யோகினா நீனு வந்துடும் அடுத்தது. இப்போ அங்கே தான் அதான் நடக்குது. விஜயகாந்துக்கு அடுத்து நீங்கள் வந்து 4-5 வருஷம் போட்டு அடிச்சிங்க எடப்பாடியை. நீங்கள் எடப்பாடி மேலே ஒரு இது வரதுக்கு காரணமும் இவங்க தான். இவ்வளோ அடிச்சுட்டு வந்தல, என்ன பண்ணுற நீ? இவங்களுடைய ஆணவ பேச்செலாம் இருக்குல்ல, அது எப்போவுமே ஜனங்களுக்கு வெறுப்பாக இருக்கும். நெல் மழையில் நனைஞ்சு போச்சு, மழையில் நனைஞ்சாலே முடிஞ்சிச்சு, ஈரப்பதம் ஆகி அதுக்கு இத்தனை % தான் ஈரப்பதம், அதுக்கு மேலே எடுத்துக்கவே மாட்டாங்க. அந்த நெல் முளைச்சிச்சின்னா அப்புறம் அது எதுக்குமே யூஸ் இல்லை. நெல் முளைச்சிச்சு என்னங்கன்னு கேட்டால், போன ஆட்சியில் 3 இன்ச்சு, எங்கள் ஆட்சியில் 3/4 இன்ச்சுன்னா ஆணவம் தானே. போன ஆட்சியில் 3 இன்ச்சு முளைச்சல் தானே ஒன்றை கொண்டு வந்தாங்க, சரியில்லைன்னு தானே ஒன்றை கொண்டு வந்தாங்க. நீ அந்த வியாக்கியானம் பேசினா அவன் குத்துனான் பார்த்தியா, உள்ளே ஃபுல்லாக இறங்கிச்சா, நான் குத்துறது இவ்வளோ தானே குத்திக்கிறேன், ரத்தம் தானே வருது, இதுக்கு போய் அழுவுறா அப்படின்னா எப்படி இருக்கும்? நெல் முளைச்சாலே வேஸ்ட்டு தானே, அதில் என்ன 3 இன்ச்சு 3/4 இன்ச்சு, அதுக்கு எதுக்கு நீங்கள் விவசாயத்துறை அமைச்சர்? இந்த திமுரு இருக்குல்ல, ஓசி பஸ்ஸு 1000 ரூபா கொடுத்தா ரீசார்ஜ் பண்ணி எவ்வளோ நேரம் வேணால் பேசலாம். நீங்களாம் யார்? நீங்கள் குழந்தைங்க தானே, அது உங்களுக்கு பேத்தி வயசு தானே, அதுங்களை பற்றி உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது? படிக்கிற குழந்தைங்களுக்கு 1000 ரூபா கொடுத்தா அதுங்க ரீசார்ஜ் பண்ணி அவங்க லவரோட பேசுவாங்க, அதானே அந்த அர்த்தம் தானே அது? இந்த ஆணவ பேச்சு தானே அழிக்கிறது. அப்புறம் ஒருத்தர் பாதிக்கப்பட்டு இருக்கிறான், விவசாயிகள், இவங்க என்ன பண்ணுறது, இவங்களுக்கும் நடைமுறைக்கும் சம்மந்தமே இருக்காது. அப்போ என்ன பண்ணுறது, விவசாயிகளை இவங்க கொடுக்குற பேப்பரை வச்சு படிக்கிறது, எல்லாம் கரெக்டாக இருக்குது, ஆல் இஸ் வெல்லுன்ட்டு போயிடுறது. அப்போ அவனுக்கு வயிறு எரிமை எரியாத பேசுகிறான் இல்லையா? ஏன் அங்கே பேப்பர் கொடுத்தாங்க, அந்த கொள்முதல் நின்றுட்டு பேட்டி கொடுத்துட்டு போயிட்டீங்க, எங்கள் நிலத்தை பாதிக்கப்பட்ட நிலத்தை வந்து பார்த்தீங்களா? இந்தக்கும் சிஎம்மும் வரல, அவர் பைசன் படம் பார்த்துட்டு மனம் உருகி கொண்டிருக்கிறார். ஜெய் பீம் பார்த்து மனம் நொந்து போனார். ஆனால் லாக்அப் டெத்து அதிகமாக நடந்தது. இதே தான் முன்னாடி நடந்துச்சு, இந்த தூய்மை பணியாளர்கள் எல்லாமே போராட்டம் நடக்கும்போது கூலி படம் பார்த்து அன்னைக்கு இந்த படம் அன்னைக்கு கோர்ட்டு உத்தரவுல அகற்றுறாங்க, எல்லாம் வண்டியில் ஏறிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு மாதிரி அமைதியாக போகுது. கரெக்டாக கூலி படம் பார்த்து அந்த லோகேஷ் கனராஜ் படத்தை போட்டாரோ இல்லையா, எல்லாமே தலைகீழாக போயிடுச்சு. நாங்கள் இங்கே கஷ்டப்பட்டு இது பண்ணுகிறோம், நீங்கள் கூலி படம் பார்த்துருங்க. அதுதான் இந்த ஆணவம் இருக்குல்ல. நீங்கள் இப்போ சிஎம்மு ரைட்டு, அவர் தகுதிக்கு வர வேணாம், டெபுட்டி சிஎம்மு என்ன பிரச்சனை? தூய்மை பணியாளர்கள்னா அது பிரச்சனை இல்லை. இப்போ எம்ஜிஆர் இல்லை, அவரு தான் இந்த மீட்டிங்கில் அரேஞ்ச் பண்ணுறாரு தோணுது சார். இந்த சினிமா மீட்டிங்கு, இந்த சினிமா மீட்டிங், சினிமா சம்மந்தப்பட்ட நபர்களை கூப்பிட்டு பார்க்க வைக்கிறது. ஆமாம்.
அவர்கள் சினிமாவை சுற்றி தான் இருக்காங்க. இதே மாதிரி சினிமாவை சுற்றி இருந்து தான் அவங்க தாத்தா கண்டமானார். 2011 அழிஞ்சார். பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா, மானாட மயிலாட இப்படிலாம் வச்சுக்கிட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு ரசிச்சுட்டு இருந்தார். ஜனங்களுக்கு வெறுப்பு ஏறிக்கிட்டே இருந்தது. அதை பற்றி அவர் உணரவே இல்லை. அப்போ என்னாச்சு, எல்லாம் சேர்ந்து வச்சு முடிச்சு விட்டாங்க. இத்தனைக்கும் திரைத்துறையில் வந்து ஜெயலலிதாவும் விஜயகாந்தன் தான் இவரை காலி பண்ணாங்க, கலைஞரை. ஏன்னா ஜெயலலிதா என்ன திரைத்துறையிலேருந்து வந்தாலும் அவங்க பொது நிகழ்ச்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவையில்லாமல் இருக்க மாட்டாங்க. இந்த எடப்பாடி பழனிசாமி கேளுங்க, சினிமாவை பார்க்குறதில்லன்றார். இதான் அரசியல் கட்சி, டைம் இருக்காது. இப்போ என்ன கூட கேட்பாங்க, சினிமா போய் பார்க்குறீங்களா, நான் 3 மணி நேரம் நான் ஏங்க உட்காரணும்னு கேட்பேன். நான் எதுக்கா போய் அவன் என் டைம் அவங்களுக்கு ஒதுக்கிட்டு இருக்கணும். நான் வீட்டில் ஓட்டி பார்த்துக்கிறேன் ஓடிடியில், அவ்வளோதான். நல்ல படமானா நான் ஏன் செலெக்ஷனு, நான் ஏன் போய் பார்க்கணும்? இந்த மனநிலை வந்துச்சுன்னா இந்த திமிர்த்தனம் படம் எடுக்கிறது, கண்டதை எடுக்கிறதுலாம் ஓடவே ஓடாது. இங்கே எப்படின்னா படம் பார்க்கணும், அவ்வளோதான். என் நேரத்தை நான் போய் செலவழிக்கிறேன்ற அந்த இது வரமாட்டேங்குது. அரசியல் தலைவர்கள் சுத்தமாக அவர்களுக்கு டைமே இருக்காது. அப்போ முதல்வர் எல்லா படம் பார்க்குறாரு, அமரன் பார்க்குறாரு, பைசன் பார்க்குறாரு. அதை தான் சொல்கிறேன். அப்போ அவ்வளோ ஃப்ரீயாக இருக்காருன்னு அர்த்தம். நீங்கள் எஸ்டி மலைவாழ் இதை சேர்ந்த எம்எல்ஏ இறந்து போகிறார், போய் பார்க்கணுமா வேணாம்? போகலை. அதுவும் தேர்தல் நேரம். இவர் இன்னொரு விஜயா இருக்கார், இது பண்ணிட்டு பைசன் படம் இது பண்ணுறாரு. அதான் நீங்கள் கண்டென்ட் கொடுத்துனேக்கிறீங்களா? எடப்பாடிக்கு தனியாக கிரவுண்டில் வச்சு விளையாடிட்டு இருக்காரா? விஜய் விளையாடணும், விஜய் விளையாடல. பாஜக இவங்களாம் ஒரே கூட்டணி, நீங்கள் கண்டென்ட் கொடுக்குறீங்க, அவரு விளையாடுறாரு. சீமானும் இன்றைக்கி ஆஃபு. சீமான் இதெல்லாம் பேசணும்ல, இல்லையே? சீமான் தான் இந்த விஷயங்கள்லாம் நுணுக்கமாக பேசுவார், இல்லையே? அப்போ பேசக்கூடிய ஆட்கள் எல்லாம் இது. அன்புமணி ராமதாஸ் ஒரு பக்கம் விளையாடிட்டு இருக்காரு, அவரும் என்டிஏ கூட்டணி தான் வரப்போகிறாரு. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, நெல்லை ஏந்த வேண்டிய கைகளில் அந்த விவசாயிகளுடைய மழையினால் பாதிக்கப்பட்டவங்க 31 பேர் இறந்துருக்காங்க. இந்த நேரத்தில் தமிழக முதல்வர் அந்த விவசாயி அந்த நெல் மணிகளை கையை பிடிக்க வேண்டியவர் சினிமாக்காரன் கையை பிடிக்கிறாருன்னு போடுறாரு. என்ன மாதிரி அடி அது? அப்போ இவங்க பதிலுக்கு என்ன சொல்கிறாங்க, அந்த விவசாயத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு, தவழ்ந்து போனேன், ஊர்ந்து போனேன். தவழ்ந்து போய் தஞ்சாவூரில் நிற்கிறாருல, நெல் எடுத்து பார்த்துன்னு இருக்காருல்ல, அதனால தானே டெபுட்டி ஓட வேண்டியதாக இருந்தது. இல்லாட்டி போவீங்களா? போகிற இடத்துல கூட நீங்கள் போய் பாதிக்கப்பட்டதை பார்த்தீங்களா? வெறுமனே அந்த கொள்முதல் நிலையத்தில் பார்த்துட்டு ஒரு பேட்டியை கொடுத்துட்டு வந்துட்டீங்க. அந்த பேட்டியும் வழக்கமாக இவர்கள் சொன்ன அதே கதை தான். தாவேக்கா மேலே இவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருக்குது, அவங்க மேலே நிறைய விமர்சனம் எல்லாம் வைக்கிறாங்க. என்ன ஆக போகுது? அடுத்த கட்டம் வந்து திரும்ப வரப்போகிறாரு, சிட்டிக்கு அவுட்டரில் வந்து அந்த சுற்றுப்பயணம்லாம் பண்ண போகிறாங்க, மீட்டிங் பண்ண போகிறாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது சார். ஹெலிகாப்டரில் வராரு, வதந்திகள்லாம் பார்க்குறோம். என்ன ஆக போகுது? தாவேக்கா கூட்டணிகள் எங்கே சேரும்? உங்களுடைய தாவேக்கா மேலே குற்றச்சாட்டுன்னு சொல்லாதீங்க எப்போவுமே. அது சில பேர் வைப்பாங்க, நம்ம வைக்கலாம் விமர்சனம் தான். ஏன்னா குற்றச்சாட்டுன்றது தப்பு பண்ணுற மேலே தான் குற்றச்சாட்டு வைப்பாங்க. இங்கே வந்து அவருடைய நடைமுறையில் வர பிரச்சனையை நம்ம விமர்சனமாக வைக்கிறோம். இதை பண்ணோம், இதை பண்ணல, அதுதான் விமர்சனம். இது ரொம்ப பேர் வேறு மாதிரி வைப்பாங்க. அந்த பஸ்ஸுக்குள்ளே திரிசா வந்தாங்க, இல்லை நிறைய குற்றச்சாட்டுகளும் வருது, அதுதான் நம்ம விமர்சனம். பஸ்ஸுக்குள்ளே திரிசா வந்தாங்க, தீவிரவாதி வந்தாங்க, அவருக்கு பாட்டில் எடுத்துகிட்டு போனார், இவர் மூடி பார்த்தா கூட மயக்கம் போட்டு வந்துடுவார், டீட்டோட்டலர். இவங்கெல்லாம் பெண்கள்னால் அப்படியே ராமச்சந்திரமூர்த்திகள், மனைவியை தவிர யாரையும் பார்க்க மாட்டேன். அவர் பெண் பித்தர். கல் எறியும் போது இல்லை கை நீட்டும் போது 3 விரல் இங்கே இருக்குன்றதெல்லாம் இது இல்லை, அதனால தான் வாங்கி கட்டிக்கிறாங்க. இப்போ இவர்கள் மீது இல்லை விமர்சனம். இந்த விமர்சனம் வந்து இவர்கள் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். இந்த விஷயத்துக்கெல்லாம் அடிப்படை காரணமாக அமையிறது இவர்களுடைய அனுபவமின்மை. இவர்களுக்கு அனுபவமே இல்லை. 2வது, விஜய்யுடைய தனிப்பட்ட அந்த முடிவு தான் கட்சியை இந்த அளவுக்கு இதாகுது. நீ ஜானியோ யாரையும் நான் வந்து குறை சொல்ல விரும்பலை. ஜானுன்ற நபர் லாய்க்கு இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீக்கிடணும். ஜானுன்ற நபர் லாய்க்கு இல்லைன்னு விஜய்க்கு தெரியல. ஆதவுக்கோ மற்றவங்களுக்கோ இதை சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை கை கோத்துக்கிறாங்க. ஏதோ ஒன்று புஷிக்கு விஜய்யுடைய கண்ணை பார்த்துக்கினே இருக்கணும். விஜய் என்ன சொல்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி போயிடணும். இப்படி வந்து வச்சுக்கிட்டு கட்சி நடத்த முடியாது. நீங்கள் முதலமைச்சரானா இன்னும் அதுக்கு தானே வந்தீங்க, அடுத்த வருஷம் முதலமைச்சர் தானே வந்தீங்க. அடுத்த வருஷம் முதலமைச்சர் ஆகணும்னா அதுக்கு தனியாக நீங்கள் அடுத்த வருஷம் நீங்கள் பெரிய கிரிக்கெட் போட்டியில் கலந்துக்கிறீங்க, இன்டர்நேஷ்னல் போட்டியில். அடுத்த வருஷம் நான் இந்தியா டீம் செலக்ட் ஆகிட்டு போய் கலக்குவேன் பாருன்னா அதுக்கு நீங்கள் டிஸ்ட்ரிக்ட்டு, ஸ்டேட்டு, நேஷ்னலு இதெல்லாம் விளையாடி இருக்கணும், ரஞ்சி விளையாடி இருக்கணும், ஐபிஎல் விளையாடி இருக்கணும். அந்த ப்ராக்டிஸ்லாம் வச்சா நீங்கள் இன்டர்நேஷ்னல் போகும்போது நீங்கள் நல்லா விளையாடுவீங்க. எதுவுமே பண்ணாமல் அப்படியே உக்காந்துக்கிட்டு அடுத்த வருஷம் பாரு நான் இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் போய் ஆட போகிறேன்னா எப்படி? முதலமைச்சர்னா சாதாரணமா? நீங்கள் வந்து உழைச்சிக்கிட்டே இருக்கணும். காலையில் உங்கள் டைம் உங்கள்கிட்ட கிடையாது.
உங்களுடைய எதுவுமே உங்கள்கிட்ட கிடையாது. அவன் குற்றச்சாட்டு வைப்பான், இவன் குற்றச்சாட்டு வைப்பான், அது பண்ணால் அது அரசு அதிகாரிகள் பக்கம் பார்க்கணும். எம்எல்ஏக்கள் இதுகள் மந்திரிகள் இது பண்ணுவாங்க. ஆட்சியை கரெக்டாக நடத்திட்டு போகணும். எங்கேயாவது பிரச்சனை வந்துடக்கூடாது. திடீர்னு ஆணவ கொலை நடக்கும், திடீர்னு லாக்அப் டெத்து நடக்கும், போலீஸ் அதிகாரி போய் சொல்லுவாங்க, மந்திரிகள் லஞ்சம் வாங்குவாங்க, டெண்டர் பிரச்சனை வரும், எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டும், சட்டசபைக்காக தனியாக தயாராகணும் பேசுகிறதுக்கு. ஜெயலலிதாலாம் எந்திரிச்சா மந்திரிகள் மிஸ் பண்ணாங்கன்னா ஒரு பார்வை பார்ப்பாங்க, அந்த செயலரை வந்து டக்குன்னு டீட்டெயில் கொடுப்பாப்புல, எந்திரிச்சு அடின்னு அடிச்சு முடிச்சுடுவாங்க. எதில் பேசவே முடியாது. எச்சமூலின்னு உக்காந்துருந்தாங்க, நான் கண்ணு இதெல்லாம் பார்த்தேன். அப்போ அப்படிப்பட்ட ஜெயலலிதா எப்படி அவங்க யார், அவங்க சினிமா நடிகை தானே, பயிற்சி தானே அவங்களை கொண்டு வந்தது. அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் நீங்கள் வர்றதுக்கு நீங்கள் எது கட்சி தலைவராக நீங்கள் எவ்வளோ செயல்படுத்திங்கன்னா அங்கே வரும்போது உங்கள் ப்ராக்டிஸ் ஈஸியாகிடும். அப்படியே ட்ராக்ல இறங்கி ஓடிடலாம். நீங்கள் இங்கேயே ஒன்றும் இல்லையே. உங்களுக்கு விஜய் எப்போ நம்ம கடைசியாக பார்த்தோம் நேரடியாக ஃபிசிக்கலாக? அந்த சம்பவம் கரூர். அதுக்கு பிறகு 1 மாதம். சரி, மற்றவர்கள் நான் என்ன கேட்குறேன், கட்சி தான் நடத்துகிறீங்க, ஹோட்டல் நடத்தலைல்ல, கட்சி தானே நடத்துகிறீங்க. கரூர் சம்பவம் நடந்துச்சு, அது ஒரு பார்ட்டு. தமிழ்நாட்டில் அதுக்கப்புறம் வேறு பிரச்சனைகளே இல்லையா? ஏன் கத்திக்கிட்டே எரியுது இந்த விவசாயிகள் நல பிரச்சனை, கொள்முதல்னு? என்ன பண்ணுறீங்க? ஒரு அறிக்கை வந்ததா, ஒரு ட்வீட் வந்ததா? ஏன் மற்றவங்க எல்லாம் விஜய் மூஞ்சியை தான் பார்த்துட்டு இருப்பீங்களா? ஐயோ தலைவரே துக்கம் வந்துச்சு இப்படியே பார்த்துக்கினே இருப்பீங்களா? யாருமே அரசியல் பண்ண மாட்டிங்களா? தெரியுதா இவர்களுடைய இன்னெஃபிஷியன்சி, அனுபவமின்மை? இந்த அவங்க கேள்வி கேட்டால் தான் நீங்கள் எங்கே போனீங்க, கரூர் வந்தீங்களான்னு கேட்பாங்களா சார்? அதனால அமைதியாக இருக்காங்க. கரூர் போனேன் வரல, அதுக்காக கேட்கக்கூடாதா? திருப்பி காட்டினா ஓடி போயிடுவான். என்ன கரூர் போகிறோம் அது வேறு எதையா? அதுக்காக விவசாய பிரச்சனை பேசக்கூடாது நீ சொல்கிறியா? யார் நீ அப்படின்னா பயந்துருவானுங்க. அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக இறங்கி அடிக்கணும். அது நீங்கள் கரூரே போகாதவங்க தஞ்சாவூர் எங்கே போவாங்க? அட்லீஸ்ட் இப்போ அன்புமணிலாம் இறங்கி போய்கிட்டு இருக்காரு, பாஜக தலைவர் பிரயாணம் போயிட்டுருக்காரு, எடப்பாடி பழனிசாமி போய்கிட்டு இருக்காரு, கொட்டும் மலையில் நிற்கிறாருங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்கோர் ஆகுங்க. நமக்காக நிற்கிறான்னு பார்ப்பாங்க. அவங்களுக்கு டெல்டாக்குள்ளே காலை வைக்கிறாங்க உள்ளக. போன தடவை போகும்போதே பிரச்சார பயணம் பார்த்துருக்கலாம், அவ்வளோ கூட்டம் வந்தது. இப்போ டெல்டா அடித்து நவுத்திடுவாங்க. அப்போ விஜய் கரெக்டான முடிவு இனிமேலாவது எடுக்கலைன்னா உண்மையிலே சொல்கிறேன், அந்த கட்சியை ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது. நம்ம உதயகுமார் சொன்ன மாதிரி அது திமுகலாம் வேணாம், இவங்களே முடிச்சு விட்ருவாங்க. இப்போது இந்த கூட்டணி அது என்ன ஆக போகுது? இதில் கூட்டணியில் 5 அம்சங்கள் சொல்கிறாங்க. ஒன்று தனியாக நிற்கிறது, தனியாக நின்னா தனியாக போயிட வேண்டியதான். தாவேகா தனியாக நிற்கிறது. 2வது காங்கிரஸ் விசிகா இவங்களெல்லாம் சேர்த்துட்டு நிற்கிறது. அதுக்கு காங்கிரஸும் விசிகாவும் வரணும். 3வது டிடிவி, அண்ணாமலை, செங்கோட்டையன், இந்த மாதிரி மாபெரும் தலைவர்கள் எல்லாம், செங்கோட்டையனை வர நான் சொன்னார், இவங்களாம் போட்டுக்கிறது. அப்புறம் ஓபிஎஸ், இந்த மாதிரி ஆட்கள்லாம் சேர்ந்து நிற்கிறது. அதெல்லாம் மினி மக்கள் நல கூட்டணியாக மாறிடும். அதுக்கப்புறம் வேறு என்ன, விசிகா, காங்கிரஸு மற்ற கட்சி டிடிவி எல்லாம் அன்புமணி ராமதாஸ், அதுவும் ஒரு மினி கொஞ்சம் மெகா மக்கள் நல கூட்டணியாக மாறும். 5வது என்டிஏ கூட்டணி, உனக்கு பாதுகாப்பான கூட்டணி. இதே மாதிரி இருந்துக்கலாம். அப்பப்போ வெளியே வந்து இப்படி கையாட்டு ஏசுநாதர் மாதிரி அப்படி பண்ணிட்டு போய் நேரலாம், பேசக்கூட தேவையில்லை. பேசுறதெல்லாம் அவங்க பேசிக்குவாங்க. 40-45 எம்எல்ஏ ஜாலியாக ஜெயிச்சுட்டு ஜாலியாக எதிர்கட்சி தலைவராகி வீட்டிலேயே இருந்துக்கலாம். அப்போ தானே அதிமுக அடுத்து வரும். இல்லை, அதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? இப்போ 40 எம்எல்ஏ அதெல்லாம் நம்ம சொல்கிறோம், இவங்களுடைய ஸ்பேஸே இவ்வளோ தான் காட்டுறாங்க, எங்களுடைய தகுதியே இவ்வளோ தான் அப்படின்னு நிரூபிக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு எப்படி இந்த 40 எம்எல்ஏக்கெல்லாம் பாசிபிள்? அந்த சீட்டு தருவாங்களா? அப்படி ஆயிடுச்சு இல்லை, கரெக்டு, அதுதான் கரெக்டு. அப்போ 234க்கு தனியாக நிற்கிறேன்றவங்களுக்கு எப்படி இந்த கேள்வி கேட்டப்போ தான் கோவப்பட்டாங்க. உங்கள்கிட்ட எதுவுமே இல்லையா, எப்படி 234 தொகுதின்னு? இப்போ நீங்கள் கேட்குறீங்க 45-50நாலே எப்படி ஆள் இருக்காங்க? கஷ்டம்தான். அது கூட்டணிக்குள்ளே போயிட்டா 40-30ன்ற மாதிரி இதாகும். நீங்கள் சொல்லுங்கள், எந்தெந்த தொகுதி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அதெல்லாம் பெரிய சிக்கல் தான். அதான் அரசியல் கட்சின்றது. நீங்கள் இந்த வின்னர் படத்தில் பண்ணுவான் தெரியுமா, அடி வாங்கிட்டு வந்து நிற்பானே, அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணே இருக்கணும். அப்படி பிரேமலதா பார்த்தீங்களா பண்ணுவாங்க, மெயின்டைன் பண்ணுவாங்க. அடி விழுந்தாலும் அப்படி நிற்பாங்க. அதுதான் மேட்ரு. ஓகே சார், நேர்காணல் மிக்க நன்றி. வணக்கம் சார்.